நம்ம எந்த படிப்பை வேணா படிக்கலாம். படிக்கிற படிப்பை நல்லா படிச்சோம்னா நம்ம ஃபியூச்சர் பிரைட்ஃபுல்லா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்க செந்தில்நாதன். TNEA கண்டக்ட் பண்ற கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எது அப்படின்னா ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நான் ஏன் சார் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ரீசன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு 2020 கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு அதையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1996, 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபவுண்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா HCL டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு லார்ஜஸ்ட் மல்டிநேஷ்னல் IT கம்பெனி இந்தியாவில் இருக்குது. அதோட ஃபவுண்டர் டாக்டர் ஷிவ் நாடார், அவர் பத்மபூஷன் அவார்டி. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை ஆரம்பித்தார், எஸ்டாப்ளிஷ் பண்ணார். நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுத்துருக்க ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷன், மெடிக்கல், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எல்லா யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பார்த்தா 83வது இடத்துல SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜஸ் ரேங்க்கில் 44வது இடத்துல இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய, நல்ல ஹை குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டி இருக்கக்கூடிய காலேஜ் தான் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட், ஏன் சார் நான் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2019 மட்டும் 671 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டாங்க, ஜாபுக்கு போயிட்டாங்க. 139 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு போயிட்டாங்க. எம்ப்ளாய்மெண்ட் பார்ட்னர்ஸ் இந்த கம்பெனியோட எத்தனை பேர் இருக்காங்கன்னா 370 கம்பெனிஸ் இருக்காங்க. 370 கம்பெனிஸ். பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஃபார் பிளேஸ்ட், இது வரைக்கும் அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற பர்சன்டேஜ், டோட்டல் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 91%. ஆவரேஜ் சேலரி, ஆனுவல் சேலரி இது 15.16 lakhs, 15 லட்சம் பர் இயருக்கு சேலரி வாங்குறாங்க ஆவரேஜாக. டாப் 10% பிளேஸ்மெண்ட் வாங்குறவங்க, டாப் 25% பிளேஸ்மெண்ட் வாங்குறவங்க 11 லட்சம், இது வந்து ஆவரேஜ் சேலரி தான், 11 லட்சம் பர் இயர் வாங்குறாங்க. ஹையஸ்ட் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 64 லட்சம் பர் இயருங்க. ஒரு வருஷத்துக்கு 64 லட்சம் சேலரி வாங்குறவங்க தான் அங்கே ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் அங்கே வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு வராங்க. இப்போ கேரியர் டெவலப்மெண்ட் சென்டர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய காலேஜ் அப்படின்னா SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லலாம். ஸ்க்ரீனில் வருது, அப்படியே பார்த்துக்குங்க. இன்ஜினியரிங் சம்பந்தமான கம்பெனிஸ் 18 கம்பெனிஸ் வந்து இங்கே கேம்பஸ் இன்டர்வியூக்கு வராங்க. IT சர்வீசஸ் சம்பந்தமான கம்பெனிஸ் வந்து 13 கம்பெனிஸ், 13 கம்பெனிஸ். IT ப்ராடக்ட் சம்பந்தமான கம்பெனிஸ் வந்து 21 கம்பெனிஸ். ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் 9 கம்பெனிஸ். அனாலிட்டிக்ஸ் கம்பெனிஸ் 9 கம்பெனிஸ். கன்சல்டிங் சம்பந்தமான 7 கம்பெனிஸ் வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு வராங்க. இன்டர்நேஷ்னல் பிளேஸ்மெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு ஜாப் வந்து USA, UK, ஆஸ்திரேலியா, சைனா, இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் உங்களுக்கு எடுத்ததையுமே பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 6 கம்பெனிஸ் வராங்க. இது வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸோட லிஸ்ட், வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸோட, மல்டி பில்லியன் கம்பெனிஸோட லிஸ்ட். மொத்த கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்காக அங்கே வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா 370 கம்பெனிஸ். இப்போ வந்து 2020 கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அங்கே சீட் மேட்ரிக்ஸ் என்ன, கட் ஆஃப் 2020 எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீட் மேட்ரிக் நான் சொல்லிடுறேன், இங்கே பார்த்துக்குங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் மினிமம் 120 சீட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 140 இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்குதுங்க. 120 மினிமம், மேக்ஸிமம் 140 வரைக்கும் இருக்கும். இந்த 120 சீட்டா 140 சீட்டா அதை பார்த்துக்குங்க. அதில் 65% ஆஃப் த சீட்டு தான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்க்கு வரும். அதாவது கவர்மெண்ட் நடத்துகிற கவுன்சிலிங்கில் 65% சீட் வந்துடும். மீதி 35% சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிம்பாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எந்த ஸ்டேட்லேருந்து வேணா எந்த ஸ்டூடெண்ட் வேணா ஜாயின் பண்ணலாம். SSN காலேஜை பொறுத்த வரைக்கும் பியூர் மெரிட் பேசிஸில் தான் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவை ஃபில் பண்ணுறாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் SSN காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இந்த 8 டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போது இந்த 65% சீட்டுக்கான
ரிசர்வேஷன் என்ன? ஓப்பன் கேட்டகரி 31% வந்துடும். ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது ரிசர்வேஷன் கிடையாது, டாப் மார்க் வாங்கினவங்களுக்கு போகக்கூடிய சீட்ஸு. அதில் பிசியும் வருவாங்க, பிசிஎம் வருவாங்க, ஃபார்வர்ட் காஸ்ட் வருவாங்க, எஸ்சி எஸ்டி யார் வேணால் வருவாங்க. பிசிக்கு 26.5% சீட்டு, பிசிஎம்க்கு 3.5% சீட்டு, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20% சீட்ஸு, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 15% 15% சீட்டு, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3% சீட்டு, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1% சீட்ஸு. இப்போ வந்து 2020 டிபார்ட்மெண்ட் வைஸ் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 191 கட் ஆஃப் மார்க்காகவும், பிசிக்கு 189, பிசிஎம்க்கு 185.5, எம்பிசிக்கு 176, எஸ்சிக்கு 159, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 148.5 கட் ஆஃபாக இருந்துச்சு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் எதுவும் இல்லை அந்த ரிசர்வேஷனில். கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 189 ஓப்பன் கேட்டகரிக்கு கட் ஆஃப் ஆகும், பிசிக்கு 186, பிசிஎம்க்கு 178, எம்பிசிக்கு 170, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 158, எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் அலோகேட் ஆகலை. சிவில் இன்ஜினியரிங்கில் 186 ஓப்பன் கேட்டகரிக்கு கட் ஆஃப் ஆகும், பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 181.5 கட் ஆஃப் ஆகும், பிசிஎம்க்கு 170, எம்பிசிக்கு 172.5, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 153 மார்க்ஸ், எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 118.5 மார்க்ஸ் இருந்துச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்தவங்களுக்கு தான் உள்ளதுலேயே அதிக கட் ஆஃப். நல்லா பார்த்துங்க, சிஎஸ் தான் ஹையஸ்ட் ப்ரிஃபர்டு பிரான்ச் ஆர் டிபார்ட்மெண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 194 ஓப்பன் கேட்டகரிக்கு கட் ஆஃப் ஆகும், பிசிக்கு 192 மார்க்ஸும், பிசிஎம்க்கு 190யும், எம்பிசிக்கு 190 தான், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 181, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 145.5, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 159.5 மார்க்ஸ் கட் ஆஃபாக இருந்துச்சு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் EEன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 190, பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 190, பிசிஎம்க்கு 186, எம்பிசிக்கு 183, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 163, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 106.5 மார்க்ஸ் கட் ஆஃபாக இருந்தது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் அலாட் ஆகலை. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 191, பிசிக்கு 190 மார்க்ஸும், பிசிஎம்க்கு 189, எம்பிசிக்கு 188, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 174.5, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 138.5, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 129.5 மார்க்ஸ் கட் ஆஃபாக இருந்தது. தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 191 ஓசிக்கும், பிசிக்கு 190, பிசிஎம்க்கு 187, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 188, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 171, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 133.5, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 153.5 மார்க்ஸ் கட் ஆஃப் இருந்தது. கட் ஆஃப்னா அந்த மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கும், அதுக்கு கீழே சீட் கிடைக்காது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 190, பிசிக்கு 189, பிசிஎம்க்கு 186.5, எம்பிசிக்கு 180.5, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 159.5, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 113.5 மார்க்ஸ் கட் ஆஃப் வந்தது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் எதுவும் அலோகேட் ஆகலை. ஸோ இதுதான் 2020யோட கட் ஆஃப் மார்க்ஸ். 2021 இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம எக்ஸாம்ஸ்லாம் எதுவும் எழுதலை, இன்டர்னல் மார்க்ஸு ஆல்ரெடி எழுதின மார்க்ஸை வச்சு தான் நமக்கு மார்க்ஸ் கால்குலேட் பண்ண போகிறாங்க. அது எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அவங்க மார்க் போட்டதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. பட் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இதுதான், இதெல்லாம் சேஃப் ஸ்கோர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அண்ட் எஸ்எஸ்என் காலேஜை பொறுத்த வரைக்கும் 8 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 91% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க, ஜாபுக்கு போயிட்டாங்க. இன்ஜினியரிங் படித்தாலே வேஸ்ட்டு, இந்த தெருவுக்கு தெரு ஒருத்தர் இருக்கான், கொலாய்க்கு கொலா ஒருத்தர் இருக்கான், இதெல்லாம் பொய்யுங்க. இன்ஜினியரிங் வந்து நல்ல காலேஜில் நல்லபடியாக படித்தோம் அப்படின்னா ஃப்யூச்சர் வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாகவும் ரொம்ப நல்ல விதமாகவும் அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம எந்த படிப்பை வேணால் படிக்கலாம். படிக்கிற படிப்பை நல்லா படித்தோன்னா நம்ம ஃப்யூச்சர் பிரைட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்எஸ்என் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.